அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அங்கன்வாடி ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டாக பார்க்க போகிறோம். அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எப்போ வரும், ஏன் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்குது, என்ன காரணம், இந்த மாதத்தில் அங்கன்வாடி ரிசல்ட் வருமா, இந்த வருடத்துக்குள்ளேயாவது அங்கன்வாடி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண அனைவருமே வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கன்வாடி இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வருஷத்தோட முதல்ல நடந்தது, அதாவது மார்ச், ஏப்ரல் மாதம், மே மாதம், அந்த மாதிரியான மாதங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ நடந்துட்டு வந்தது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே ரிசல்ட் வரல. ரிசல்ட்டை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அனைவருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். அதோடு கூட காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் அப்படின்றத அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் செப்டம்பர் முடிஞ்சு நமக்கு அக்டோபரே பிறந்துச்சு. ஆனாலும் இந்த அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வரல. போன மாதம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாமல் டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா பணி நியமன ஆணை வழங்கியிருந்தாங்க. ஸோ நமக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்டாக இருக்குது, உண்மையாக நமக்கு ரிசல்ட், அதாவது செலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றது நமக்கு வெளிவருமா, இல்லை பார்த்திங்க அப்படின்னா இந்த பணி நியமன ஆணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று வருமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காமனாக இது வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் தான் வருஷம் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படின்ற செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வரும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே நிறைய மாவட்டங்களில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று முடிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர காரணத்தினாலே பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த மாதிரியான ப்ராசஸ்க்குள்ளெல்லாம் டைரெக்டாக யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது அனுப்பிடுறாங்க. ஸோ போன மாதம் நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில தாழ்வாக்களில் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருந்தாங்க. அதற்கப்புறமா சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 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 10 பேர் அந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க, அப்புறம் சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த அக்டோபர் மாதத்துலேயாவது அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றதுமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவில் நமக்கு ஆல்ரெடி ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நீங்கள் அங்கன்வாடிக்கான அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முதற்கட்டமாக உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம், அதாவது தீபாவளிக்கு முன்னாடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. அதாவது மே அல்லது ஏப்ரல் மாதங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ண அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாவட்டங்களில் வருதுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யார் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக தான் நமக்கு தனித்தனி டேட்டில் தான் நமக்கு இன்டர்வியூ அப்படின்றது ஒன்று நடந்தது. ஸோ தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டிசம்பருக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால. ஸோ எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு இந்த மாதிரி எதுவும் வராது. டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்டர் எலெக்ஷன் தான் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே நமக்கு பிஃபோர் டிசம்பரே நமக்கு எல்லா மாவட்டங்களுக்கும், அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆன எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கன்வாடி சம்மந்தமான மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.